கோவை மேட்டுப்பாளையத்தில் அழகழகாய் வரிசை கட்டி நின்ற வாடாத மலர்களை வாங்கியவர்களின் முகத்தில் இருந்த வாட்டம் மலர்ந்த ரோஜாவாக மாறியது. பெண்களை கவரும் பொருட்களில் பூக்களுக்கு என்றுமே தனிச்சிறப்புதான். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் சாலை ஓரங்களில் அழகழகாக வரிசையாக வைக்கப்பட்டிருந்த பூக்கள் அந்த வழியாக செல்பவர்களை கவர்ந்திழுத்து வாங்கிச் செல்லும் வகையில் நேர்த்தியாக இருந்தது. கோடை வெயிலில் வாடாத புதுவகையான பூக்கள் விற்பனை செய்யப்படுகிறதே என்று அருகே சென்று பார்த்தவர்களுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. ஏனென்றால் அவை இயற்கை மலர்கள் அல்ல, பல்வேறு வண்ணங்களில் கண்களை உறுத்தும் வகையில் இயற்கை பூவை விஞ்சும் வகையில் இயற்கை வண்ணத்தில் வடிவமைக்கப்பட்டிருந்த காகித பூக்கள்தான் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. விற்பனையில் ஈடுபட்டிருந்த வட மாநிலத்தவரிடம் பூக்களின் விவரம் குறித்து கேட்டபோது சில்க் வகை துணியில் இயற்கை வண்ணத்தில் கலர் போகாதபடி வட இந்தியாவில் இந்த பூக்கள் குடிசை தொழிலாக தயாரிக்கப்படுவதாக கூறினர். அழுக்கு படிந்தால் சோப்பு போட்டு அலசி மறுபடியும் இந்த பூவை பயன்படுத்தலாம் என்று கூறியவர்கள் இவை 20 ரூபாயிலிருந்து 350 ரூபாய் வரை கிடைக்கிறது என்றனர். துணி ஃப்ளவர்ஸ் अच्छा क्वालिटी ओरिजिनल क्वालिटी है. நிறைய டிசைன் இருக்கு, ஸ்டாண்ட் இருக்கு, சவுத்ல மாடல் இருக்கு, தொங்கூர் மாதிரி இருக்கு, ஃப்ளவர் வாட்ச் இருக்கு, எல்லா மாடல்ஸ் இருக்கு. நிறைய நல்ல குவாலிட்டி இருக்கு துணி. இது கலர் போகாது, கலர் எப்படிதான் இருக்கு. துணி இருக்கு, வாஷபிள், வாஷ் பண்ணலாம் தண்ணியில. 20 ரூபா 350 ரூபா தான் இருக்கு. மண்ணில் பூக்கும் மலர் மாலையில் வாடிவிடும். வாடாத இந்த மலர்கள் வீட்டை அலங்கரிக்கும் போது வெளியில் சென்று களைப்புடன் திரும்புபவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று குடும்ப தலைவி கூறினார். வெயில் ஆனாலும் வாடாம இருக்கிறங்கிட்டிக்கு இந்த பூ நாங்க வாங்கிட்டு போறோம். கலர் தான் நேச்சுரலா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே சாயங்காலம் வரமே அது அப்படியே இருக்கும்ல. சாதாரண நேச்சுரல் பூனா ஈவினிங் அதுக்குள்ள வாடி போயிருது. இந்த பூ வாடுறது இல்ல. பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டுக்கு போனோடனே அது பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த செயற்கை மலர்கள் ஆண், பெண், குழந்தைகள் என்று அனைத்து தரப்பினரையும் கவர்ந்தது என்றால் மிகையாகாது.